இலங்கையில் நடிகர் திலகத்தின் தில்லானா மோகனாம்பாளின் சாதனைகள். இலங்கை திரைகளிலும் நடிகர் திலகத்துடன் போட்டி போட எந்த நடிகர்களாலும் முடியவில்லை. வசூல் வேட்டைகளை தொடர்ந்து நிகழ்த்திக் காட்டிக் கொண்டே இருந்தார். எத்தனையோ நடிகர்கள் தோன்றி மறைந்த போதும் நடிகர் திலகம் போல் அந்த நடிகர்கள் எவராலும் சாதிக்க முடியவில்லை. நடிப்பு சக்கரவர்த்தியால் மட்டும் எப்படி பல வசூல் சாதனைகளை நிகழ்த்திக் காட்ட முடிந்தது என இன்று வரை பலரும் ஆச்சரியப்படுகின்றார்கள், பிரமிப்படைகின்றார்கள். நடிகர் திலகத்தின் சாதனைகளை எவராலும் நெருங்க முடியவில்லையே என்று அன்றைய நடிகர்களிலிருந்து இன்றைய நடிகர்கள் வரை அனைவரும் வியப்பில் ஆழ்ந்துவிட்டார்கள். நடிகர் திலகம் நடிப்பில் மட்டுமல்லாது வசூலிலும் பல புரட்சிகளை செய்து காட்டினார். இந்தியா இலங்கை என உலக அளவில் அவரது சிறந்த நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்தெழுத்து வைத்திருந்தார். இலங்கையிலும் நடிகர் திலகம் செய்த வசூல் சாதனைகள் ஏராளம். உலக நடிகர்களிலேயே நடிகர் திலகம் ஒருவர் மட்டுமே அதிக 100 நாட் படங்களை நடித்த ஒரே நடிகர் ஆவார். வசூல் மன்னன், வசூல் நாயகன், வசூல் சக்கரவர்த்தி என ரசிகர்களால் போற்றி கொண்டாடப்படும் நடிப்பு மேதை இலங்கையில் நடாத்திய சாதனைகள் எண்ணிலடங்காதவை. திரைப்படத்துறையை பொறுத்தவரையில் கதாநாயகனை வைத்தே படங்கள் தீர்மானிக்கப்படுகின்றது. அன்றைய காலங்களில் தயாரிப்பாளர்கள், இயக்குநர்களின் விருப்பத்திற்குரிய முதல் கதாநாயகன் நடிகர் திலகம் ஒருவரே முதலிடம் வகித்தார். நடிகர் திலகத்தின் திரைப்பட வரிசையில் தில்லானா மோகனாம்பாள் வழமை போலவே இலங்கையில் வெளியான போது 100 நாட்களை கடந்து வசூலை அள்ளிக் குவித்தது. நடிகர் திலகம் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் பல நற்காரியங்களை செய்து காட்டினார். நடிகர் திலகம் ஒருபோதும் விளம்பரம் செய்து உதவி செய்பவரில்லை. மறைமுகமாக பல கலைஞர்களுக்கு உதவி புரிந்திடுவார். ஒருவருக்கு 100 ரூபாவை கொடுப்பதோ அல்லது 10 பேருக்கு ஆடைகள் வாங்கிக் கொடுத்தோ அதை பலர் மத்தியில் கொடுப்பதன் மூலம் தன் புகழ் பரவும் என்ற உள்நோக்கத்துடனோ உதவி செய்திட மாட்டார். ஒரு படத்தில் நடிப்பதன் மூலம் தன் புகழ் பரவும் என்ற உள்நோக்கத்துடனோ உதவி செய்திட மாட்டார். ஒரு படத்தில் நடிப்பதன் மூலம் அதனால் எத்தனை குடும்பங்களின் வாழ்வு உயர்வடையும் என்பதனை பார்த்து திரைப்படங்களை தெரிவு செய்து நடிப்பார். தில்லானா மோகனாம்பாள் படத்தின் பின்னர் நாதஸ்வர கலைஞர்களிற்கும் பரத கலைஞர்களிற்கும் கிடைத்த மரியாதைகளும் கௌரவங்களும் வரவேற்புகளும் இன்று வரை தொடர்கின்றன. தொழில் வாய்ப்புகள் ஏதுமின்றி வருமானமின்றி கஷ்டத்தில் வாழ்ந்த நாதஸ்வர கலைஞர்களும் குடும்பங்களும் நடிகர் திலகத்தால் பணத்துடனும் புகழுடனும் வாழ்ந்தார்கள். பல கலைஞர்களின் வாழ்க்கை செழிப்புற்றது. பலர் உலக அளவில் புகழ பெற்றார்கள். தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் பின்னணியில் இசைத்த கலைஞர்கள் சேதுராமன், பொன்னுச்சாமி குழுவினர் முதலாக இலங்கைக்கு அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார்கள்.